ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ரைஸ் ஃப்ளாரில் குர்குரே தான் பண்ண போகிறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பொருள் தான் தேவை, அரிசி மாவும் கடல மாவும், அவ்வளோதான். நான் வந்து பார்த்திங்கன்னா அரை கப் அரிசி மாவும் 2 ஸ்பூன் கடல மாவு எடுத்துருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அரை கப் அரிசி மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிளாஸ் இல்லைன்னா வந்து 1 கிளாஸ் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவு எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கட்டிலாம் ஆகாமல் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வரும். அது ஆக இந்த மாதிரி கெட்டியாகிடும். இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து குர்குரே ஷேப்பில் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ரோல் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி, கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணுமா, அப்போ இந்த மாதிரி டக்குன்னு வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பொரிச்சது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள், தேவையான அளவு சால்ட், கொஞ்சமாக நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ளேவரிங்காக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஸ் கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து நிஜமாகவே அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.